சிம்மம் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல. மிகப்பெரிய அளவுல அந்த 10ஐ சனி பகவான் பார்க்கும் பொழுது அத்தனை மூடப்பட்ட கதவுகளும் திறக்க போகுது. பல சூட்சம ரகசியங்களும் சூழ்ச்சியின் யுக்திகளும் இதோ உங்களுக்காக இறுதி வரை பாருங்க. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய உங்களை தேடி இந்த காலகட்டத்துல செல்வம் தடம் புரண்டு வரப்போகுது. மிகப்பெரிய அளவுல கையில் பணம் சேர போகுது. யாரை நம்பியும் வேலையை விடாதீங்க, யாரை நம்பியும் இருக்கின்ற வீட்டையும் மாத்தாதீங்க. காரணம் என்னன்னா, இந்த வேலையை நான் நிச்சயமாக உனக்கு வாங்கி கொடுத்துடுறேன் அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்தவர்களே அந்த வாக்கை மறந்து விடுவார்கள். அதனால இருக்கக்கூடிய வேலையில இருந்துகிட்டே நீங்க இன்னொரு வேலையை தேடுங்க. மிகப்பெரிய அளவுல இரு வழிகளில் பணம் சேரப்போகுது. என்னுடைய வாழ்க்கை இதற்கு மேல மாறவே மாறாது, நான் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நீங்களே ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டீங்க. அந்த நிலைமை மாறப்போகுது. ஏன்னா சிம்மத்துல இருக்கக்கூடிய 40% அன்பர்களுக்கு தெய்வ நம்பிக்கையே கிடையாது. ஆமா, இன்னைக்கு வரைக்குமே கடவுள் மேல நீங்க மிகப்பெரிய கோபத்தோட தான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் நீங்க தெய்வத்தை வெறுக்கல, ஆனா மிகப்பெரிய கோபத்தோடு வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நிலைமையெல்லாம் மாறப்போகுது. நீங்க தெய்வத்துடனேயே மிகப்பெரிய அளவுல ஆன்மீகத்துல முழுக போறீங்க. சிம்ம ராசி சிவனை நாடி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஆண்டுதான் இது. மிகப்பெரிய அளவுல செல்வங்கள் தடம் புரள போகுது. நீங்க எந்த சொத்துக்காக இத்தனை நாளா குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தீங்களோ அந்த சொத்து உங்களை தேடி வரும். கோபுரத்தை நோக்கி உங்களால் நகர முடியும். சிம்மத்தை பொறுத்த வரைக்குமே நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் மலையையும் தாண்ட முடியும். ஏன்னா உங்ககிட்ட அந்த அளவிற்கு மனோபலம் இருக்குது. உடலில் சக்தி இல்லைனாலும் மனதில் மாபெரும் சக்தியை உடையது சிம்ம ராசி. உங்களுடைய பகுதி நேர வேலை உங்களை இந்த காலகட்டத்துல ஒரு படி மேல உயர்த்த போகுது. ஏன்னா நிறைய பேரு வேலையை இழந்துட்டு பகுதி நேர வேலை, அதாவது 3-4 மணி நேரம் மட்டுமே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த வேலையால் உங்களின் வாழ்க்கையே மாறப்போகுது. மிகப்பெரிய அளவுல மூடிய கதவுகள் சிம்மத்திற்கு திறக்க போகுது. சந்தோஷமாக இருங்க. கடன் உங்களை விட்டு விலகும் நேரம் தான் இது. யாரை நம்பியும் இருக்கின்ற வீட்டை அவ்வளவு சீக்கிரமாக விட்டு விடாதீர்கள். ஏன்னா உங்களுக்கு யார் நம்பிக்கை கொடுக்கின்றார்களோ அவர்கள் இந்த காலகட்டத்துல உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. நீங்க அவர்களை எந்த விதத்திலையுமே கோபித்து கொள்ள முடியாது. அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயமும் சரியாக தான் இருக்கும். கடைசியில நீங்க தான் நாம அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு வந்து விடுவீங்க. அதனால யாருடைய அறிவுரையை கேட்டும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முடிவை எடுக்காதீங்க. சிம்மத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களிடம் 10 அடி வார்த்தைகளால் தள்ளி இருப்பது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல. ஏன்னா உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை வைத்து ஒரு பிரளயத்தையே உருவாக்குவார்கள் குடும்பத்திற்குள். அதனால நீங்க பிரச்சனை ஏற்படக்கூடிய இடத்துல அமைதியாக இருப்பது மிகவும் நன்மை. இந்த பிப்ரவரி மாதத்திற்கு மேல முன்னோர்கள் செய்த கர்மா உங்களின் தலைமேல் புண்ணியங்களாக வந்து உட்கார போது. மிகப்பெரிய அளவுல சிம்மம் அதல பாதாளத்துல இருந்தாலுமே உங்களால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வேலையில் உயர முடியும். அந்தஸ்தில் மிகப்பெரிய உயரத்தை நோக்கி நகர முடியும். அரசியலில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான இடத்திலிருந்து தேவையான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது. சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக திரும்ப போகுது. இவை அத்தனையுமே சனி பகவானுடைய பார்வையால் நிச்சயமாக நடந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. தொழிலில் சிம்மம் ஒரு படி உயரப் போகுது. லாபங்கள் நீங்க நினைத்தவாறே பெருகும். அந்த லாபத்தை வைத்து நீங்க இன்னொரு தொழிலை ஆரம்பிக்க முடியும். சிம்மத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க இடம் மாற்றத்தை நோக்கி நகருவீங்க. நிச்சயமாக இடம் மாறினால் உங்களுடைய வாழ்க்கை மாறும்.
வடக்கு திசையை பார்த்தவாறு நீங்க வசிக்க தொடங்குவீர்கள். வடக்கு திசை குபேரனுக்குரிய திசை. மகாலட்சுமியின் அம்சம் உங்களின் வாசலில் வந்து சேரும். மிக பெரிய அளவுல சிம்மம் சுபிக்ஷமாக இருக்க போகுது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, பாலைவனமாக இருந்த வாழ்க்கை வண்ண மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய சோலைவனமாக மாறப்போகுது. மிக பெரிய அளவுல சிம்மம் இரு வேலைகளை சிறப்பாக செய்ய முடியும். இத்தனை நாளா ஒரு வேலையிலேயே உங்களால முழு ஈடுபாடுடன் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் இரு வேலைகளை செய்வீங்க. உங்களுடைய இல்லத்தில் யாராவது முதியோர்கள், வயதில் மூத்தவர்கள் இருந்தார்களானால் அவர்களுடைய உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க. அந்த புண்ணியங்கள் உங்களை சேரவே சேராது. நிச்சயமாக உங்களின் தலைமுறை தலைமேல் அந்த புண்ணியங்கள் வந்து அமர்ந்தே தீரும். அவர்களை காத்தே தீரும். முதியோர்கள் இல்லாதவர்கள், எங்களுடைய வீட்டில் யாருமே முதியோர்கள் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள், மாதத்தில் ஒரே ஒரு நாள், வளர்பிறை நாளில் செவ்வாய்க்கிழமையில ஏதாவது ஒரு முதியோருக்கு ஒரே ஒரு வேளை உணவை அன்னதானமாக வழங்குங்கள். எந்த விதத்திலையுமே முதியோர்களுக்கு நீங்க பணத்தை தந்து அவர்களை சாப்பிட வைக்காதீர்கள். உங்கள் கையால் உணவை அவர்களுக்கு தானமாக கொடுங்கள். காரணம் என்னன்னா, செல்வம் உங்களிடம் வந்து சேரக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க உணவை அன்னதானமாக வழங்கும் பொழுது மிக பெரிய அளவுல அந்த மகாலட்சுமியின் மனம் குளிரும். மகாலட்சுமியுடைய அம்சமே அன்னம்தான். அன்னத்தை நீங்க தானமாக வழங்க வழங்க வாழ்வில் உயர்ந்துகிட்டே தான் இருப்பீங்க. இனி எந்த ஒரு தருணத்திலையுமே கால் இடறி நீங்க கீழே விழவே போறதில்லை. நம்பிக்கையோடு சிம்மம் வாழ்வில் முன்னேறி செல்லலாம். 35 வயதாகியும் இன்னமும் திருமணமே ஆகாம சிம்ம ராசி மிகவும் மன உளைச்சலில் தவிச்சுக்கிட்டு இருக்குது. மிக பெரிய அளவுல சிம்ம ராசியில இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடந்தே தீரும். பிள்ளை செல்வத்தை வரமாக சிம்மம் பெறப்போகுது. காரணம் என்னன்னா, இத்தனை நாளாக நீங்க இருந்த தவம் அப்படி. எல்லோரும் வீட்டில் தூங்கிய பின்பு பூஜை அறைக்கு சென்று கண்ணீர் சிந்தி மன்றாடி அழுது விட்டீர்கள். உங்களுடைய கண்ணீர்கள் இந்த ஜகத்தில் வைரங்களாகவும் முத்துக்களாகவும் ஜொலிக்க போகின்றது. மிக பெரிய அளவுல உங்களுடைய வீட்டில் குழந்தை செல்வம் உருவாக போகுது. நிம்மதியாக சிம்மம் தனது வாழ்க்கையை 2026ல வாழ முடியும். கடனில்லா வாழ்க்கையை வாழ முடியும். பணத்தை தேவையில்லாதவர்களுக்காக கடந்த காலத்துல செலவழித்தவாறு இந்த ஆண்டு நடக்கவே நடக்காது. பணத்தை சேர்த்து வைக்க முடியும். அந்த பணத்தால் உங்களின் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக நகர்ந்தே தீரும். நம்பிக்கையோடு இருங்க. நல்லது மட்டுமே தான் நடக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் எனது அன்பான சிம்ம ராசி அன்பர்கள் உச்சத்தை அடைய வேண்டும் என்று நானும் அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய மகேஸ்வரனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். சிம்ம ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.